உனக்கு இதால் பிரச்சனைகள் வரும், நீ உண்ட வேலையை பாரு, மற்றாக்களை இரு, நீ ஒதுங்கி. கூடுதலாக எங்களுடைய மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் தான் இங்கே இருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவங்கள் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் நான் யாருக்கும் அறிவித்தல் வழங்கவில்லை. ஏனென்று சொன்னால் வெளியில் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு பல நிபந்தனையில் போட்டிருக்கிறேன். அதால் எனக்கு சில தடங்கல்கள் வாரதால் வந்த காலமை 6:30க்கு வந்த நான். அதற்கு பிறகு ஒரு மீடியாக்காரால் வந்தவர். எளிய ஊடகங்கள் அனைத்தும் எனக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். நான் இந்த உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி, கேவிஆர் டிவிலேருந்து. நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் முள்ளிவாய்க்காலுக்கு ஏன் வந்திருக்கிறோம்னா, நாங்கள் இப்போ நிற்கிற இடம் உங்களுக்கு தெரியும், பின்னுக்கு பார்க்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல். இந்த நினைவேந்தல் மைதானத்துக்கு நிற்கிறோம். இங்கே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. அது பல கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு இளைஞன் உண்ணாவிரதம் இருக்கிறார். இந்த மண்ணில் இன்றைக்கி லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். இந்த மக்கள் இந்த மண்ணில் புதையுண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் புதையுண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் அங்கங்கள் இந்த மண்ணிலே புதையுண்டப்பட்டிருக்கிறது. இப்படியான ஒரு இடத்துல இந்த இளைஞர் சில முக்கியமான கோரிக்கைகளை வச்சு இன்றைக்கு அவர் உண்ணாவிரதத்தில் இருக்கிறார். இந்த நிகழ்வை தான் நாங்கள் இன்றைக்கு பதிவு செய்ய வந்திருக்கிறோம். இந்த நிகழ்வை நீங்கள் முழுமையாக பார்க்கணுமெண்டா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் இந்த நிகழ்வு தொடர்பான அவரது கருத்து என்ன, அவர் என்ன சொல்ல வரார், அவர் என்ன காரணத்துக்காக இந்த இடத்துல இருக்கிறான்றதை நீங்கள் முழுமையாக பார்க்கலாம்னு சொல்லி கேட்டு வாங்க ஃபுல்லாக பார்ப்போம். வணக்கம். நான் அழகரத்தினம் வனகுலராசா, முல்லைத்தீவு மாவட்டம் மல்லாவி பிரதேசத்தில் வசிக்கிறேன். நான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பதாக கூறி இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூவிக்கு அருகில் இருக்கின்றேன். இலங்கை முதல் உலக நாடுகளின் கவனத்திற்கு 14/2/2025 நீர் உணவு இல்லாமல் அழகரத்தினம் வனகுலராசா சாகும் வரை உண்ணாவிரதம், நீதி கிடைக்கும் வரை. தமிழன் இல்லாத நாடும் இல்லை, தமிழனுக்கு என்றொரு நாடும் இல்லை. எனவே தமிழனுக்கு தனி அரசாங்கம் தேவை. 2வது, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு உடனடி தீர்வு கிடைக்க வேண்டும். 3வது, மாவீரர் துயிலும் இல்லங்களில் இராணுவ முகாம் உடனடியாக அகற்றப்பட வேண்டும். தமிழின துரோகிகள் முற்றாக வெளியேற்றப்பட வேண்டும். உணவு மற்றும் ஏனைய பொருட்களின் விலை குறைத்து கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். பிரதேசவாதம் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இருக்காதவர்கள் இருந்ததாக கூறி வெளிநாடு மற்றும் உள்நாட்டில் சக போராளிகளை காரணம் காட்டி பணம் வாங்கி போராளிகளை ஏமாற்றி விட்டு சுற்றுலா விடுதி அமைத்தல், தோட்டம் பண்ணை அமைத்தல், வேலை செய்யும் பணியாளர்களுக்கு சம்பளம் சரியாக வழங்கப்படுவதில்லை. எனவே அடிப்படை சம்பளமாக அவர்களுக்கு 1 மணி நேரத்திற்கு 200 ரூபாய் படி மாற்றி சம்பளம் வழங்கப்பட வேண்டும். முதியோர் மற்றும் இளையோர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். காணி மற்றும் வீடில்லாதவர்களுக்கு காணி வீடு வழங்கப்பட வேண்டும். இலங்கையில் பிச்சை எடுப்பவர்களின் வீதம் அதிகரித்துள்ளது. எனவே பிச்சை எடுப்பவர்கள் என்று இலங்கையில் யாரும் இருக்கக்கூடாது. நாம் இன்று எங்களுடைய தமிழினம் உலகிலே எல்லா நாட்டிலும் வசித்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தமிழினமாகிய எங்களுக்கு ஒரு தனி நாடு, ஒரு தனி அரசாங்கம் இல்லை. இன்று நாங்கள் ஒவ்வொரு நாட்டிலும் வசித்து கொண்டு வருகின்ற தமிழர்கள் அந்தந்த நாட்டின் அரசாங்கத்தின் கீழ்
கையேந்தி கொண்டிருக்கின்றோம். எனவே தமிழராகிய நாங்கள் அனைவரும் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு என்னுடன் ஒத்துழைத்து அனைவரும் ஒருங்கிணைந்து நில்லுங்கள். நாம் அனைவரும் இந்த கோரிக்கையில் முற்றுமுழுதாக வெற்றி பெறலாம். நாம் இந்த நாட்டை, எங்களுடைய தமிழ் அரசாங்கத்தை மீட்டு எங்களுக்கொண்டொரு ஏற்றுமதி இறக்குமதி, எங்களுக்கொண்டொரு கட்டமைப்பு, எங்களுக்கொண்டு அரசாங்கத்தை நாம் நிறுவலாம். எனவே அனைத்து மக்களும் இதை ஏற்றுக்கொண்டு, இந்த கருத்தினை ஏற்றுக்கொண்டு எனக்கு மிகவும் ஆதரவு வழங்கி ஒத்துழைப்பு வழங்கி அனைவரும் துரோகத்தனம் இல்லாமல் விமர்சனம் இல்லாமல், இது எங்களுடைய நாட்டுக்கு மிகவும் முக்கியமான ஒரு அங்கீகாரம். ஏனென்று சொன்னால் ஒரு மொழிக்கு ஒரு அரசாங்கம் இருக்கின்றது, ஆனால் தமிழ் மொழிக்கு மட்டும் அரசாங்கம் இல்லை. தமிழ் மொழி ஒவ்வொரு நாட்டிலும் அந்தந்த நாட்டுக்கு கீழ் இருப்பதால் எங்களால் ஒரு முடிவு எடுக்க முடியாது இருக்கின்றது. இன்று வறுமை கோட்டுக்கு கீழ் நிறைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். காணி ஒழுங்காக வழங்கப்படாமல் எங்களுடைய மக்கள் வேறு மற்றவர்களிடம் உங்களுடைய வீட்டில் நாங்கள் வசிக்கிறோம் என்று சொல்லி வாழ்ந்து வருகின்ற நேரத்தில் அங்கு பல பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறதால அவை மன உளைச்சலுக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றார்கள். எனவே அனைத்து மக்களும் இந்த கருத்தினை ஏற்றுக்கொண்டு இதற்கான ஒரு தீர்வினை எடுத்து எனக்கு இந்த எங்களுடைய நாட்டை பற்றிய சிந்தனை, நாட்டை நீங்கள் நேசிக்க வேண்டும். உங்களுடைய தமிழினம் மக்கள் அனைவரும் உங்களுடைய உறவினர்கள். நீங்கள் அவர்களை முன்னுதாரணமாக ஏற்றுக்கொண்டு அவர்களை உங்களுடைய நெஞ்சிலே நிறுத்தி நீங்கள் மிகவும் ஒரு முக்கியத்துவமான ஊக்கத்துடன் நீங்கள் இதற்கு ஆதரவு அளிப்பீர்களாக இருந்தால் உண்மையிலேயே முக்கியமாக நான் ஒரு குறுகிய நாட்களுக்குள்ளே இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்குள்ளே வெற்றியடையலாம். இல்லை என்று சொன்னால் நான் இந்த இடத்திலே மடிந்து என்னுடைய உயிர் போனதுக்கு பின்புதான் உங்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது கட்டாயம் கிடைக்கும். அதற்கு முன் இந்த அரசாங்கம் எனக்கு ஒரு நல்ல தீர்வு எழுத்து மூலம் தர வேண்டும் என்று நான் இந்த அரசாங்கத்தையும் உலக நாடுகளையும் கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் மக்களாகிய உங்களுடைய ஆதரவு எனக்கு தொடர்ந்தும் கிடைக்க வேண்டும். தொடர்ந்தும் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். நான் மற்றது என்னுடைய சுயநலத்துக்காக இருக்கவில்லை. எங்களுடைய இனம் தொண்டு தொட்டு ஒரு நாட்டுக்கு கீழே அடிமைப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுவதாக இருந்தால் எங்களுக்கென்று ஒரு தனி தமிழ் அரசாங்கம் தேவை. நாங்கள் அதை நிறுவினால் நிச்சயமாக நாங்கள் சிகரத்தை எட்டலாம். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் யாரும் சாகவரம் பெற்றவர்கள் அல்ல. நாங்கள் இருக்கும் பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கை. அப்படி இருக்கிற வாழ்க்கையை நாங்கள் சந்தோஷமாக ஒரு நல்ல ஒரு இல்லத்தில், நல்லொரு இல்லறத்தில் நாங்கள் குழந்தைகள், பிள்ளைகள், எங்களுடைய தமிழ் சமூகம், எங்களுடைய மக்கள், எங்களுடைய வெளிநாட்டு மக்கள் அனைவருடனும் நாங்கள் ஒன்றாக ஒருங்கிணைத்து பயணிப்பதாக இருந்தால் எங்களுக்கு தனி நாடு தேவை. இல்லை என்று சொன்னால் நாம் எப்பவும் பிச்சைக்கார இனமாகவே, பிச்சை எடுப்பவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அதனால் நீங்கள் அனைவரும் எனக்கு செய்ய வேண்டிய உதவி, என்னுடைய கோரிக்கைகளை ஏற்று அனைவரும் ஒத்துழைத்து ஒருங்கிணைந்து நில்லுங்கள். நிச்சயமாக நாங்கள் வெற்றியை பெறலாம். உங்களுடன் தயவுடன் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த கோரிக்கை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு எனக்கு கருணை காட்டுங்கள். அனைத்து காலமை 6:30க்கு வந்த நான். அதற்கு பிறகு ஒரு மீடியாக்காரால் வந்தவர் 7 மணிக்கு. அவர் என்ன பேட்டி எடுத்தவர். அதுக்கு பிறகு 2 மீடியாக்காரர் வந்தவர், அவையும் பேட்டி எடுத்தவர். இப்போ நீங்கள் எடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்தும் நான் இந்த உண்ணாவிரதத்தை போராட்டத்தை வழிநடத்துறதுக்கு உங்களுடைய ஊடகங்கள் அனைத்தும் எனக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். நான் இந்த உண்ணாவிரதத்தில் வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற்றால் நீங்கள் துவக்கம், எங்களுடைய மக்கள் துவக்கம், உலக நாடுகளில் வாழ்கின்ற எங்கள் தமிழினம் அனைவரும் மிகவும் சந்தோஷமடைவார்கள் என்று நான் நினைக்கின்றேன். உங்களுடைய ஆதரவு எனக்கு முக்கியமாக தேவை என்று நான் கூறிக்கொண்டேன்.
இப்போ நான் வந்து வேறு பொது இடங்களில் இருந்தால் அதில் உரிமை கூறுவினம், இதில் கஷ்டம், நீங்கள் இருக்க முடியாது, எழும்புங்கோ, இதால் பிரச்சனை வரும் என்று சொல்லுவார்கள். அதுக்கு மத்தியிலேயும் அங்கே இருந்தாலும் எனக்கு மனதுக்கு ஒரு நிறைவு இருக்காது. ஏன்னு சொன்னால் இந்த இடத்துல நிறைய கொத்து குண்டுகள் எறிகணைகளால் மல்டி எறிகணைகளால் எங்களோட மக்கள் சிதைக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்களுடைய போராளிகள் மரணிச்சிருக்கிறார்கள். அப்போ நிறைய மக்கள் உடல் சிதறி மரணித்திருக்கிறார்கள். இரத்த ஆறா ஓடின இடம். இந்த இடத்தை நாங்கள் மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. எனவே இந்த இடம் எனக்கு ஒரு நிம்மதியான இடமாகவும், அவர்களை நினைவு கூறி இந்த அவர்களுடைய நினைவை முன்னிறுத்தி இந்த மக்கள், இந்த அனைத்து இந்த மாவட்டங்களில் வசித்த மக்களும் இந்த இடத்துல இருந்துதான் வெளியேறினவங்கள். அப்போ இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் என் மனதில் நிறுத்தி இந்த வேம்பு மரத்து கீழே நான் இருக்கிறேன். இது அவர்கள் பட்ட துன்ப துயரங்கள் என்னுடைய கண்ணுக்கு பார்வையாக நேரடியாக பார்த்து கொண்டு இருக்கிற மாதிரியே எனக்கு தெரிஞ்சு கொண்டிருக்குது. இதை நான் முன்பு என்ற கண்ணால் பார்த்தது இப்போவும் அது எனக்கு நடந்து கொண்டிருக்கிற மாதிரியே இருக்குது. அவர்களுக்கு இதை நாங்கள் ஒரு தீர்வு கொடுக்கிறதாக இருந்தால், அவர்களுடைய ஆசைகள் நிறைவேறுறதாக இருந்தால், அம்மா அம்மா என்று ஓலங்களோட எங்களோட குழந்தைகள், முதியோர்கள், இளையோர்கள் மரணித்த இந்த மரண ஓலங்கள் என்னுடைய காதுக்கு ஒலித்து கொண்டிருக்கின்றது. அதற்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இதற்கு ஆதரவு அளித்து. நீங்கள் இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இந்த போராட்டத்துக்கு உங்களுக்கு மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? கூடுதலாக எங்களுடைய மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் தான் இங்கே இருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவங்கள் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடமாக இருக்கும். ஒவ்வொரு சம்பவங்களையும் நாங்கள் கடந்து போகிற நேரம் அது நினைவில் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அவர்களுக்கு கட்டாயம் இது நினைவில் இருக்கும். அவர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக நிச்சயமாக எனக்கு கிடைக்கும். இந்த குறிக்கோளிலிருந்து வெற்றி பெற்று இந்த மக்களுக்கும் இந்த மரணித்த உயிர்களுக்கும் நான் நிச்சயமாக ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுப்பேன் என்று நினைக்கிறேன். செய்வதற்கு முன்னாயத்தமாக அறிவித்தல் வழங்கினீர்களா? நான் யாருக்கும் அறிவித்தல் வழங்கவில்லை. ஏனென்று சொன்னால் வெளியில் ஒவ்வொருத்தர்கிட்ட நாங்கள் ஒரு பிரச்சனையை சொல்லுகின்ற நேரமோ அல்லது ஒரு அரசியலாளரிடம் நாங்கள் சொல்லுகின்ற நேரமோ அவர்கள் இதற்கு இது நீ கஷ்டப்பட்டு வேலை இல்லை, இது உனக்கு தடங்களாக இருக்கும், இது நீ இந்த மாதிரி செய்து என்ன செய்ய போகின்றாய், உனக்கு இதால் பிரச்சனைகள் வரும், நீ உண்ட வேலையை பாரு, மட்டாக்களப்பில் இரு, நீ ஒதுங்கியிரு என்று சொல்லி பல கருத்துக்கள் முன்வைக்கப்படும். அதால் என் மனம் கஷ்டமடைகிற சூழ்நிலைகள் வரும். அதால் நான் பலர்கிட்டையும் சொல்லவில்லை. அதே நேரத்தில் முன்கூட்டியே ஊடகங்களுக்கு நான் இந்த கருத்தினை சொல்லவில்லை. என்று சொன்னால் அது கூடுதலாக வெளியில் போனால் எனக்கு பல இப்போ இதில் நான் உங்களுக்கு பல நிபந்தனையில் போட்டிருக்கிறேன். அதால் எனக்கு சில தடங்கல்கள் வந்தால் அதை எனக்கு முன்னெடுத்து போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் முன்கூட்டியே தெரியப்படுத்தவும் இல்லை. இதில் இலங்கை ஜனாதிபதி முதல் எங்களுடைய உலகத்தில் வாழுகின்ற மக்களில் இருந்து உலக நாடுகள் அனைவருக்கும் நான் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன். எனவே முக்கியமாக இலங்கை ஜனாதிபதி இந்த கோரிக்கையை கருத்தில் கொண்டு எனக்கு இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி எழுத்து மூலம் தமிழால் எழுதி அவர் கையெழுத்திட்டு தந்தால் நான் இந்த கோரிக்கையிலிருந்து விடுபடுவேன். ஏனென்றால் அதற்கு கீழிருப்பவர்கள் கூறுவதோ அல்லது ஒரு அரசியல் அமைச்சர் கூறுவதையோ நான் நம்ப போவதில்லை. ஏனென்று சொன்னால் அது அவர்களுடைய அரசியலுக்காக அவர்கள் தங்கள பதவியை பாதுகாக்கிறதுக்காக கூறிவிட்டு வெளியேறி விடுவார்கள். ஆனால் என்னுடைய கோரிக்கை பிறகு நிபந்தனையற்ற ஏற்க முடியாத கோரிக்கைகளாக மாறிவிடும். எனவே ஜனாதிபதியினுடைய அனுமதி பத்திரத்துடன் தான் நான் இந்த இடத்திலிருந்து வெளியேறுவேன். இதில் நீங்கள் தமிழனுக்கு தனி அரசாங்கம் தேவை என்ற ஒரு கோரிக்கையை பிரதானமாக முன் வச்சிருக்கிறீங்க. அப்படியான ஒரு இதுக்கு இங்கே வாய்ப்பு இருக்கா? உங்களுக்கு அதுக்கு உத்தரவாதம் தருவார் என்று நம்புறீங்களா ஜனாதிபதி? கட்டாயம் தரத்தான் வேண்டும். ஏன்னு சொன்னால் இது அவர் மட்டும் எடுக்க வேண்டிய முடிவு அல்ல, உலக நாடுகள் அனைத்தும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு அரசாங்கம் இருக்குது. எங்களுடைய தமிழ் மொழிக்கு ஒரு அரசாங்கம் இல்லை.
அதனால் எங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய தமிழ் மக்கள் இந்த தமிழ் இன அரசாங்கம் ஒன்றிற்காகத்தான் இன்று விடுதலை போராட்டம் என்று சொல்லி ஆரம்பித்து அது இன்று மௌனித்து விட்டது. ஆனால் அதற்காக போராடி வீரச்சாவடைந்த மாவீர செல்வங்கள், அதன்போது வீரச்சாவடைந்த தங்களுடைய உயிர்களை ஆகுதியாக்கிய எங்களுடைய நாட்டுப்பற்றாளர்கள், தேசப்பற்றாளர்கள், எங்களுடைய மக்கள் அனைவரும் இங்கே ஆத்மாவாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நினைவு நிறைவேற்றப்படும். அதுவரைக்கும் நான் இந்த இடத்திலே சாகும் வரை என்னுடைய உண்ணாவிரத போராட்டத்தை செய்து கொண்டே இருப்பேன். இதுவரைக்கும் ஆராலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு இங்கே வந்ததா? நீங்கள் இப்போ இதுவரைக்கும் காவல்துறை வந்தது. அவர்கள் ஏன் இருக்கிறாய், போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா, எங்களுடைய பெரியவர் கதைக்க வேண்டும், கதைத்து விட்டு உங்களை திரும்ப கொண்டு வந்து விடுவதாக கூறினார். நான் சொன்னேன், ஐயா நான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கிறேன், உணவில்லாமல். நான் இதிலிருந்து உங்களோட வந்தால் அவர்கள் நீங்கள் எனக்கு உணவளித்ததாகவோ அல்லது நீங்கள் என்ன கூட்டிக் கொண்டு போய் ஏதும் மறைமுகமாக அல்லது ரகசியமாக கதைத்ததாகவோ வெளியில் விமர்சனங்கள் உருவாகும். அதனால் நான் வரமாட்டேன் என்று சொல்லி அவர்களிடம் கூறினேன். அதே போது ஜிஎஸ்கிட்ட போகிறதுக்கு ஒரு சிலர் வந்து என்னை அழைத்தார்கள். ஆனால் நான் அதற்கும் போகவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், நான் அங்கு போய் வந்தால் நான் தண்ணி குடித்ததாகவோ உணவு அருந்தினதாகவோ யோசிப்பார்கள். அதனால் நான் அங்கும் போகவில்லை. ஜிஎஸ்சிலிருந்து உப பிரதேச செயலாளரிலிருந்து அனைவரும் இங்கு வந்து என்னுடன் கதைத்து சென்றார்கள். மக்களும் நாங்கள் ஒருங்கிணைந்து வாழலாம். நன்றி, வணக்கம்.